விருச்சிக ராசி நண்பர்களே, இது உங்களுக்கான நேரம். பல காலமாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டது. முன்பு குறிப்பிட்டது போலவே மங்களகரமான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய இந்த 3 தேதிகள் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றப் போகிறது. ஆனால் அந்த மாபெரும் பொற்காலத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான விஷயத்திலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த 4 நபர்கள் யார், அவர்களிடமிருந்து நீங்கள் எப்படி விலகி இருக்க வேண்டும் என்பதை நமது இந்த சிறப்பு தொகுப்பில் முழுமையாக தெரிந்து கொள்ள காணொளியை கடைசி வரைக்கும் தவிர்க்காமல் பாருங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையின் கடந்த கால பக்கங்களை சற்று திரும்பி பார்த்தால் அங்கே வெற்றிகளை விடவும் ரணங்களும் வேதனைகளும் தான் அதிகமாக நிறைந்திருக்கும். நீங்கள் கடந்து வந்த பாதை என்பது சாதாரணமானது அல்ல. அது முட்கள் நிறைந்த காட்டில் வெறும் காலோடு நடந்ததை போன்ற ஒரு கடினமான பயணம். மற்ற ராசிக்காரர்களை விடவும் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட உங்கள் ராசிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதுதான் எதையும் தாங்கும் இதயமும், எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் துணிச்சலும். ஆனால் அந்த துணிச்சலுக்கு பின்னால் நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் யாருக்கும் தெரியாது. கடந்த சில ஆண்டுகளாகவே உங்கள் வாழ்வில் நிம்மதி என்பது ஒரு எட்டா கனியாகவே இருந்து வந்திருக்கிறது. பண நெருக்கடி ஒரு பக்கம் உங்களை வாட்டியது என்றால், அதைவிட கொடுமையாக மனரீதியான உளைச்சல்கள் உங்களை நிலைகுலைய செய்தன. நீங்கள் மிகவும் நேசித்தவர்களே உங்களை முதுகுக்கு பின்னால் குத்திய நிகழ்வுகள் உங்கள் மனதை ஆழமாக பாதித்திருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் உண்மையாக இருந்தீர்களோ, யாருடைய முன்னேற்றத்திற்காக உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் தியாகம் செய்தீர்களோ, அவர்களே இன்று உங்களை ஏளனமாக பார்ப்பதும் உங்களை விட்டு விலகிச் செல்வதும் உங்கள் இதயத்தில் ஆறாத வடுவாக மாறியிருக்கும். குடும்பத்திற்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், தேவையற்ற வாக்குவாதங்கள் என ஒவ்வொன்றும் உங்களை தனிமைப்படுத்தியது. யாருமற்றவன் என்ற உணர்வு பல இரவுகளில் உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் போனது, திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காதது என உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு தடைக்கற்கள் முளைத்துக் கொண்டே இருந்தன. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கடவுளிடம் முறையிட்ட நாட்களை உங்களால் மறக்கவே முடியாது. பல நேரங்களில் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்ற எண்ணம் கூட உங்கள் மனதில் வந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களை நம்பியிருப்பவர்களுக்காகவும் உங்கள் லட்சியத்திற்காகவும் அந்த வலிகளை விழுங்கிக் கொண்டு வெளியில் புன்னகைத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பொருளாதார ரீதியாக பார்த்தால் கையில் பணம் வரும் முன்பே செலவுகள் வாசலில் வந்து நின்றிருக்கும். அடுத்த மாதத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என்ற அச்சத்திலேயே பல மாதங்களை நீங்கள் கழித்திருப்பீர்கள். நீங்கள் செய்த சிறு தவறுகளை பெரிதுபடுத்தி உங்களை பழிவாங்கியவர்கள் ஒருபுறம், உங்கள் பெருந்தன்மையை பலவீனமாக நினைத்து உங்களை சுரண்டியவர்கள் மறுபுறம் என ஒரு சூழ்ச்சி வலைக்குள்ளேயே உங்கள் கடன் காலம் நகர்ந்திருக்கிறது. குறிப்பாக உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மட்டும் உயரத்திற்கு சென்றுவிட்டு உங்களை ஏணிப்படியாக கூட மதிக்காமல் கீழே தள்ளிவிட்ட துரோகங்களை நீங்கள் இப்போதும் நினைத்து வருந்துகிறீர்கள். உடல் ரீதியாகவும் தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவற்றால் உங்கள் ஆரோக்கியம் சிதைந்து எப்போதுமே ஒருவித பயமும் பதற்றமும் உங்கள் ஆழ்மனதில் குடிகொண்டிருக்கும். ஆனால் இப்போது நான் சொல்ல போகும் இந்த செய்தி உங்கள் காயங்களுக்கு மருந்தாக அமையும். இவ்வளவு காலம் நீங்கள் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. உங்கள் பொறுமையை சோதித்த காலம் முடிந்து இனி உங்கள் திறமையை உலகுக்கு நிரூபிக்கும் காலம் தொடங்கிவிட்டது. இத்தனை காலம் உங்களை அழுத்தி வைத்திருந்த அந்த இருள் விலகி விடியலை நோக்கிய உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது. உங்கள் கடந்த கால கண்ணீரே இனி உங்கள் எதிர்கால வெற்றியின் விதையாக மாறப்போகிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். விருச்சிக ராசியில் பிறந்த ஆற்றல் படைத்த அன்பர்களே, பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த நன்னாளில் உங்கள் வாழ்வில் ஒரு மங்களமான விடியல் பிறக்கப் போகிறது. இதனை வெறும் வார்த்தையாக மட்டும் பார்க்காதீர்கள். இது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கப் போகும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு சாதகமாக திரும்பும் போது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு அற்புதமான காலத்தை இப்பொழுது எட்டப் போகிறீர்கள். பல ஆண்டுகளாக நீங்கள் எதற்காக போராடிக் கொண்டிருந்தீர்களோ, எதற்காக காத்திருந்தீர்களோ, அந்த வெற்றி இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வரும். உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் இதுவரை இருந்த தேக்க நிலைகள் அனைத்தும் காணாமல் போகும். முதலீடுகளில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து லாபம் பல மடங்கு பெருகும் சூழல் உருவாகும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. உங்களை அலட்சியப்படுத்திய வாடிக்கையாளர்கள் கூட இப்போது உங்கள் திறமையை கண்டு வியந்து உங்களை தேடி வருவார்கள். பணப்புழக்கம் உங்கள் கைகளில் சரளமாக இருக்கும் என்பதால் பழைய கடன்களை அடைப்பதற்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது சரியான தருணமாக அமையும். பணியிடத்தில் நீங்கள் இதுவரை சந்தித்த அவமானங்களும் புறக்கணிப்புகளும் இனிமேல் இருக்காது. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உயரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. உங்களை பற்றி மேலதிகாரிகளிடம் தவறாக பேசியவர்கள் இப்போது உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வாயடைத்து போவார்கள்.
குடும்ப வாழ்க்கையில் நிலவிய குழப்பங்கள் மறைந்து மங்களகரமான காரியங்கள் கைகூடும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்தி கிட்டும். பிரிந்து சென்ற உறவுகள் உங்கள் அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த விவேகம் மிக்க அன்பர்களே, உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலம் மலரப்போகும். இந்த வேளையில் உங்கள் வெற்றியை தடுக்கவும் உங்களை நிலைகுலைய செய்யவும் 4 விதமான மனிதர்கள் உங்கள் குறுக்கே வரக்கூடும். இவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டியது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியம். இந்த ஏப்ரல் 14, 15, 16 தேதிகளில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் உங்கள் முகத்திற்கு முன்னால் உங்களை புகழ்ந்து தள்ளும் நயவஞ்சகர்கள். இவர்கள் உங்கள் திறமைகளை பாராட்டுவது போலவும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் போலவும் நடித்து உங்கள் எதிர்கால திட்டங்களை தந்திரமாக தெரிந்து கொள்ள முயல்வார்கள். இவர்களிடம் உங்கள் வெற்றிக்கான சூட்சுமங்களை ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இரண்டாவதாக, இந்த முக்கியமான 3 நாட்களில் உங்களை தேடி வந்து பண உதவி கேட்பவர்களிடம் நீங்கள் மிகவும் கராராக இருக்க வேண்டும். உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்க தொடங்கும் இந்த நேரத்தில் உங்கள் இரக்க குணத்தை பயன்படுத்தி உங்களை சுரண்ட பார்ப்பார்கள். இந்த நாட்களில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தால் அந்த பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருவது என்பது குதிரை கொம்பாகத்தான் இருக்கும். இல்லை என்று சொல்ல பழகுங்கள். மூன்றாவதாக, உங்கள் நம்பிக்கையை சிதைக்க பார்க்கும் மனிதர்களிடமிருந்து ஒரு மைல் தூரம் தள்ளியே இருங்கள். நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் போது உன்னால இதெல்லாம் முடியாது, இதற்கு முன்பே பலர் இதில் தோற்று போயிருக்கிறார்கள் என்று எதிர்மறையான கருத்துக்களை கூறுவார்கள். உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிடும் இத்தகைய நபர்களின் பேச்சை கேட்டால் உங்கள் ஆழ்மனதில் தேவையற்ற அச்சம் குடிகொள்ளும். நான்காவதாக, இந்த திருப்புமுனை காலத்தில் திடீரென்று உங்கள் மீது அளவு கடந்த பாசத்தை காட்டி உங்களை நெருங்கும் புதிய நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருங்கள். இத்தனை காலம் உங்களை கண்டு கொள்ளாதவர்கள் இப்பொழுது உங்களை சுற்றி வட்டமடிக்கத் தொடங்குவார்கள். புதிய நபர்களால் தேவையற்ற சட்ட சிக்கல்களோ அல்லது வதந்திகளோ பரவ வாய்ப்புள்ளது. இந்த 4 வகை மனிதர்களை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் மாறன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் விருச்சிக ராசியில் பிறந்தவன். மிகவும் கடின உழைப்பாளி, ஆனால் பலரால் ஏமாற்றப்பட்டவன். அவனது வாழ்வில் ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள் ஒரு திருப்புமுனையாக அமையப்போவதை ஒரு பெரியவர் அவனிடம் முன்கூட்டியே சொல்லி எச்சரித்திருந்தார். ஏப்ரல் 14ஆம் தேதி அவனது பழைய எதிரி ஒருவன் திடீரென வந்து மாறனை புகழ்ந்து பேசி அவனது தொழில் ரகசியத்தை கேட்க முயன்றான். மாறன் விழிப்போடு இருந்து புன்னகையுடன் அவனை தவிர்த்தான். அடுத்த நாள் ஒரு நெருங்கிய உறவினர் வந்து ஒரு பெரிய தொகையை கடனாக கேட்டார். மாறன் தயங்காமல் தனக்கு இப்போது பணத்தேவை இருப்பதாக கூறி மென்மையாக மறுத்துவிட்டான். ஏப்ரல் 16ஆம் தேதி மாறன் ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடச் சென்றபோது அவனது நண்பன் ஒருவன் வந்து இது சரிபட்டு வராது, நீ தோற்றுப்போவாய் என்று பயமுறுத்தினான். மாறன் அதை காதில் வாங்காமல் உறுதியோடு சென்று அந்த ஒப்பந்தத்தை முடித்தான். அதே நாள் மாலையில் அவனிடம் திடீர் பாசம் காட்டி வந்த ஒரு புதிய நபரின் பின்னால் இருந்த சதி திட்டத்தையும் மாறன் தனது உள்ளுணர்வால் கண்டுபிடித்து விலகினான். அந்த 3 நாட்களும் அவன் காட்டிய நிதானமும் மௌனமும் அவனை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக உயர்த்தியது. மாறனைப் போலவே நீங்களும் இந்த 4 வகை மனிதர்களிடம் மௌன விரதம் இருந்து விழிப்புடன் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்த இறைபக்தி மிக்க அன்பர்களே, உங்கள் வாழ்வின் இந்த பொற்காலத்தை முழுமையாக உங்கள் வசமாக்கிக் கொள்ள சில எளிய அதே சமயம் மிக வலிமையான ஆன்மீக வழிகளை இப்போது காண்போம். இந்த 3 முக்கிய நாட்களிலும் அதிகாலையிலேயே துயில் எழுந்து நன்னீராடி உங்கள் உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டை தொடங்குங்கள். உங்கள் ராசிக்குரிய அதிபதியான செவ்வாய் பகவானையும் தடைகளை நீக்கும் விநாயக பெருமானையும் நினைத்து தியானம் செய்வது உங்கள் மனதிற்கு ஒரு மகா சக்தியை வழங்கும். இந்த நாட்களில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் உங்கள் கிரக தோஷங்களை நீக்கி விதியின் பிடியில் இருந்து உங்களை விடுவித்து ஒரு பாதுகாப்பு கவசமாக உங்களை சுற்றி நிற்கும். ஆன்மீக வழிபாட்டோடு நின்று விடாமல் இயலாதவர்களுக்கு செய்யும் உதவியே உண்மையான இறைப்பணி என்பதை உணருங்கள். இந்த 3 நாட்களும் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஒருவேளை உணவிற்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் வழங்கும் அந்த உணவு அவர்களின் வயிறை மட்டும் நிறைக்காது, அவர்களின் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் உங்கள் சந்ததியினரையும் காக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பாக பசுக்களுக்கு அகத்தி கீரை அல்லது பழங்கள் வழங்குவது உங்கள் ராசிக்கு இருக்கும் பித்ரு தோஷங்களை நீக்கி செல்வச் செழிப்பை உண்டாக்கும். தானத்தில் சிறந்ததான நிதானத்தை கடைபிடியுங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதியாக உங்கள் பணிகளில் கவனம் செலுத்தினாலே இந்த பொற்காலத்தின் பலன்கள் உங்களை முழுமையாக வந்து சேரும். இந்த தகவல்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை ஒரு விருப்ப குறியிட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். உங்களைப் போலவே விருச்சிக ராசியில் பிறந்து வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து அவர்களது வாழ்விலும் ஒளியேற்றுங்கள். உங்கள் ராசி குறித்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள கருத்து பட்டியில் தாராளமாக பதிவிடுங்கள். இதுபோன்ற அரிய ஆன்மீக தகவல்களையும் உங்கள் ராசிக்கான துல்லியமான கணிப்புகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த தளத்தை மறக்காமல் பின்தொடருங்கள். உங்கள் வாழ்வில் இனிவரும் ஒவ்வொரு நாளும் வெற்றியும் நிம்மதியும் வற்றாத செல்வமும் நிறைந்த பொற்காலமாக அமைய இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கம்.